ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துருக்குது ஸ்மால் மேன் கேமிங். இன்றைக்கி என்னப்பா வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிஸ்ட் ஃபைட் தான் பார்க்க போகிறோம். இங்கே ஒரு ஊரே இறங்கிட்டு இருக்கு. நம்மளும் ஃபேக்ட்ரியில் இறங்கலாம் பார்த்தா இங்கே நீங்கள் ஸ்கேனர் மேலே பாருங்கள். எப்பா எவ்வளோ பெரிய கூட்டம் வருதுன்னு தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சரி என்ன தான் ஆகுதுன்ட்டு நம்மளும் கீழே இறங்கலாம். கீழே இறங்கி இன்றைக்கி புலவில் இன்றைக்கி எல்லாருமே காலிடா அப்படின்னு நினச்சிட்டு நம்மளும் கீழே இறங்கலாம். ஃபஸ்ட்டு மேட்ச்சே எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபஸ்ட்டு மேட்ச் அட பாவிகளா, டே இறங்க கூட இல்லடா, எந்த நாதேரிடா. அட பாவிகளா, டே இந்த கேமே நான் விளையாடா, போங்கடா, இந்த ஃபிஸ்ட் ஃபைட்டே எனக்கு வேணாம். பாவி மக்க வந்தோடனே கீழே கூட இறங்கினேன், காலை எடுத்து வச்சா டப்புன்னு போட்டு முடிச்சான். சரி அடுத்த மேட்ச் வந்தேன். இங்கே பத்தின ஒருத்தன் வந்தான், சரி இவன் அடிக்கலாம் அப்படின்னு பத்த கொடுக்குன்னு வர்றான். அடையே லூசு பையில நெல்றாரு பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்தேன். டக்குனு கிட்ட வந்தான், நம்மளும் அடிக்கலாம் போனால் பைப்பில் எமோட்டு போட வந்துட்டான். அவனுக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் டேமேஜ் கொடுத்தோம். இங்கே வேற 2 பேர் உட்காந்துட்டானுவா. அச்சோ, நம்மள மாரி ட்ரெஸ் போட்டு 2 பேர் வந்துட்டானுலே. இங்கே 4 பேர் இருக்கும். எவன் அடிச்சுக்கோன்னு தெரியலன்னு பார்த்தா நம்மளை அடிச்சு முடிச்சிட்டான். பேதில் போவான் அப்படின்னு அடிச்சுட்டு சரி அடுத்த மேட்ச் வந்தாலான்ட்டு அடுத்த மேட்ச் வந்தேன். இங்கே கீழே கூச்சலாமா அப்படின்னு பார்த்து முன்னாடியே மேலேயே கூச்சிட்டாட்டுக்கு. அப்புறம் கீழே இறங்கினேன். டக்குன்னு ஒருத்தன் இவனை அடிச்சுட்டான். அடிச்சோன்னா எனக்கும் வந்துருச்சு. நானும் போய் வச்சேன். மண்டையிலே வாங்கிட்டு தம்பி வீட்டுக்கு போடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போய் லூட் அடிக்க போனால் ஒன்றுமே இல்லை. அட பாவி, டே பவுண்டரி டோக்கன் இது என்னத்துக்குலாம் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு தான் ஆயிடுச்சு. சரி விட எவனாவது அடிச்சு கண்ணு கிடைக்கும் அப்படின்ட்டு நம்மளும் பொறுத்திருந்து காத்திருந்து அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி எவனா வேற எவனாவது மாட்டானா அப்படின்னு பார்த்தா இங்கே ஒரு பொண்ணு வந்துச்சு. ஒருவேளை ஆஃப்லைனோ என்னன்ட்டு நானும் அடிக்கலாம்னு முயற்சி பண்ணேன். ஹெட்ஷாட்டே விழுல. அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு ஓட ஆரம்பிச்சிச்சு. அட பாவி அப்படின்னு பார்த்தா இப்போ ஒருத்தர் பார்த்தீங்களா மேலே நிற்கிறான். இந்த பொண்ணுக்கு நம்ம 2 டேமேஜ் கொடுத்துட்டோம். இன்னொரு ஒரே ஒரு டேமேஜ் கொடுத்து அந்த பொண்ணு சோழி முடிஞ்சிச்சு. அதுக்குள்ளே இவன் வந்துட்டான். அடா பாவி அப்படிங்கிறதுக்குள்ள இவன் நம்மளே போட்டு முடிச்சான். எடா ஃபிஸ்ட் ஃபைட் இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த மேட்ச் வரும்போது ஒரு சின்ன ஃபன்னு. இது ஃபேக்ட்ரி ஃபைட்டு கிடையாது. நானும் வந்தேன், இந்த இடம் கிடச்சி இது மேலே இறங்கி பார்க்கலாமா, இறங்க முடியுமா அப்படின்ட்டு நம்மளும் வண்டி இறக்கிட்டோம். இறங்கவே இல்லை, நிற்கவே போயிட்டு கீழே இறங்கி குதிச்சுட்டோம். பாவிகள் அப்படி இது என்னத்துக்குற அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த மேட்ச் போட்டேன். ஃபேக்ட்ரியில் போயிட்டு போகலான்ட்டு கரெக்டாக கீழே இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லூசு பையன் ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான். சரி இவனையாச்சும் அடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் இங்கே பாருங்க கொச்சன்னு இருக்கு. ஸ்கேனரே பாவம் பயந்து கலங்கிருச்சு. இங்கே நிறைய பேர் டக்குன்னு இறங்கிட்டே இருக்கணும். நம்ம இப்போ கொடுத்த புதுசாக வந்து பண்டில் எடுத்தோம்னா இங்கே ஒரு பொண்ணு புதுசாக இந்த கொடுத்த பண்டில் எடுத்து வந்துச்சு. சரி ஆமாம் ஒத்தைக்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்துட்டு இருந்தேன். காய்ஸ் நம்ம ஒரு வீடியோ போடுறோம், அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். லாஸ்ட் வீடியோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறவங்க கொடுங்க. பட் என்ன கொடுக்க வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும் உங்களுக்கு விழுறதுக்கு. பட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணிடுவேன் ஈஸியாக. நம்மளோட யூஐலாம் கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு நிறைய பேர் தேவைப்படுது. நம்ம கில்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம். கில்டு ஸ்டார்ட் பண்ணிட்டே எப்படா அப்படின்னு நினைப்பீங்க. கில்டு பாருங்கள், யூஐடி கொடுத்துருக்கேன். முதல்ல வர ஒரு 12 பேருக்கு டக்குன்னு முதல்ல வாங்க. ஏன்னா நம்ம 100 டைமண்ட் போட்டால் தான் கொஞ்சம் நிறைய பேர் 30 பேராச்சும் இருக்க முடியும். பட் நம்ம காசு இப்போதைக்கு போகிறதா இல்லை. 100 டைமெல்லாம் நம்ம போகிற அளவுக்கு இல்லை. 10 ரூபா ஃப்ரீ 20 ரூபா வரட்டும். இங்கே அந்த பையனை கொண்டுட்டான். பட் இவன் நான் அடிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு என்ன ஒருத்தர் அடிச்சிட்டான். பேதில் போவான். யாருன்னு பார்த்தா இவன் AW வச்சுட்டு இருக்கான். இவனாச்சும் அடிச்சிடுவான்னு பார்த்தா உட்காந்துருக்கான். இப்போ பாருங்க இவனுக்கு ஒரு துரோகம் நடக்கும். டக்குன்னு ஒரு அடி அடிச்சானா இன்னொரு அடி அடிச்சா போதும், மாப்பிள்ளையும் காலி ஆயிடுவான். இவன் அடிச்சிட்டான், போச்சு, துரோகம் பண்ணிட்டான் மாப்பிள்ளை. சரி நம்மளும் துரோகம் பண்ணி சீக்கிரமாக போடலாம். அடுத்த என்ன வீடியோ போடலாம், துரோகம் வீடியோ தான் போடணும், வேறு வழி இல்லை, அந்த வீடியோ தான் போடணும். சரி அடுத்து பார்த்தீங்கன்னா பீஸ் ப்ரோ ஏதாவது லைவ் போடுறாரா இல்லை வீடியோ போடுறாரு. சரி திரும்ப ஃபேக்ட்ரியில் இறங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்து இறங்குறப்ப என்ன ஆகுதுன்னு நம்ம அப்படியே பார்த்துக்கலாம். கீழே இறங்கினா ஒருத்தனும் கிடையாது. கிடைக்கிறவனே எப்படியாவது போட்டு முளைக்கிறதா அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த மேட்ச் கீழே இறங்கியாச்சு. கீழே இறங்கினா பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் இறங்கிட்டே இருக்கானுவேன். இறங்கடா மாப்பிள்ளை மச்சான், இறங்கடா பார்த்துக்கலாம்டா அப்படின்னு நினச்சிட்டு பார்த்திருக்கோம். நம்மளுடைய கில்டோட யூஐடி கொடுத்துருக்கோம். டக்குன்னு கொடுக்குறவங்க விருப்பம் இருக்கவங்க டக்குன்னு கொடுத்துருங்க. இங்கே ஒருத்தன் படுத்துக்கிட்டான், இவன் தெரியாமல் படுத்துருப்பான் நினைக்கிறேன். இந்த பொண்ணு இவன் அடிச்சது, இந்த பொண்ணை நான் அடிச்சிட்டேன். டக்குன்னு கண்ணு கிடைக்குன்னு பார்த்தா லூட்டு மட்டும்தான். இது என்னத்துக்கு அவன் அந்த பொண்ணு அடிச்சதுல நிறைய லூட்டு கிடைக்குது. பட் அது நம்ம எடுக்க முடியாது. ஸோ ஷார்ட், வெரி வெரி ஷார்ட். என்னடா இப்படி நடக்குதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்பதான் திடீர்னு ஒரு மண்டையிலே ஒரு ஷார்ட் விந்துற போதுட்டு நம்மளும் சரி ஏதாவது கண்ணுன்னு எடுக்க முடியுமா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டு தான். நம்ம எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. நம்ம மாப்பிள்ளை இந்த மாதிரி ஃபேக்ட்ரியில் போயிட்டு 2 ஃபிஷ்டே போட்டு கொள்றோம் அப்படின்னா அதேமாதிரி நம்ம மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா ராஜேஷ், இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா நிதிஷ். இவங்க 2 பேரும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு மாப்பிள்ளை மச்சான் தான், ஃப்ரெண்டு தான், அப்படியே அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சின்னதாக அவங்களுக்கும் ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும்ல, அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுத்துடணும்
கொடுக்கணும் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்தாச்சு. நீங்களும் நம்ம கூட வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தன் வந்துட்டான். அட பேதில் போவான் யாரா நீ அப்படின்னு நினச்சிட்டு இவன் பார்த்தீங்கன்னா பேக்கெல்லாம் போயிட்டு இருந்தான். சரி இவன் எப்படி அடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா இவன் பாட்டுன்னு குத்திக்கிட்டே இருக்கான். சரி நம்மளும் குத்திக்கிட்டே இருக்கலாம் பார்த்தா அவன் நம்மள அடிச்சுட்டா ஹெட்ஷாட்டு போச்சு. வர மேட்ச் எல்லாமே நம்மளுக்கு விடையாதான் முடியுது. அந்த மேட்ச் தான் நம்மளுக்கு ஒழுங்காக கிடைக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த மேட்ச் இங்கே இந்த கட்ட மேலே இறங்கிட்டான். ஏன் எவனா கீழே குதிப்பான் அப்படின்னு நினச்சிட்டு இந்த ஸ்கேனர்லையும் பாருங்க ஒரு ஊரே நிற்கிது. சரி அடுத்து எவனா மாட்டுவானா அப்படின்ட்டு நான் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ஒருத்தரும் மாட்டுற மாதிரி இல்லை. சரி கீழேயாச்சும் குதிச்சிடலாமா அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கேன். என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். எவனா கீழே இருக்கானே. இங்கே ஒரு பொண்ணு இருக்கு. இந்த பொண்ணை எப்படியா போய் அடிச்சிடலான்ட்டு நின்றுட்டு இருந்துச்சு. நான் கிட்ட ஓடியாரும் அந்த பொண்ணு ஓடிச்சு டக்குன்னு. பேல போவோம் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வந்தால் இங்கே ஒரு கன்று இருந்துச்சு. ஓடி விஎஸ்எஸ் எக்ஸ் கிடையாது, வெறும் விஎஸ்எஸ் தான். இங்கே ஒருத்தர் பார்த்தா கிரினேடு தூக்கி போட்டான். அச்சோ கிரினேடு அப்படின்னு பார்த்தா இந்த பொண்ணு நம்ம ஓங்காங்க உடைக்க போகுது. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஓடு அச்சோ இன்னைக்கு நம்ம செத்துட்டோம் அப்படின்னு பார்த்தா இந்த பொண்ணு சாவடிச்சுட்டு இந்த பொண்ணு கன் எடுக்கிறதுக்குள்ள இன்னொருத்த வந்துட்டான். அவனையாச்சும் அடிச்சு முடிக்கலாம்னு பார்க்கறதுக்குள்ள நம்மள ஒருத்தன் சைட்லேருந்து முடிச்சு விட்டான். இல்லை இந்த பையன் தான் அடிச்சு விட்டான். சரி போய்த்து தொலை அப்படின்னு நினச்சிட்டா இவங்க 2 பேரும் ஃபைட் எடுக்க இவன் அடிச்சுட்டான். சரி மாப்பிளா நீங்க சூப்பரா 10 லைஃப்ல ஈஸியாக மாஸ்டர் முடிச்சிட்டான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் இறங்கலாம் பார்த்தா ஃபேக்ட்ரியிலேருந்து இங்கேருந்து ஃப்ளைட்டு போகாது, காதை சேர்த்து ஒன்று கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டானுவேன். சரி நம்மளும் பார்த்தீங்கன்னா இந்த பீமசக்தி ஸ்ட்ரிப்பா இது என்னப்பா பீமசக்தி ஸ்ட்ரிப்பில் தான் இறங்கியிருக்கும். சரி இந்த போகக்குண்டில் எவனா கிடைப்பான் அப்படின்ட்டு நானும் கொடுக்கணும்னு ஓடிட்டு இருப்பேன். எவனா கிடைப்பான் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு. நம்ம அடுத்தடுத்த வீடியோ என்ன வீடியோ போகலான்னு மறக்காம சொல்லுங்க. நம்மளுக்கு மறந்துச்சு அதுக்குள்ள மூளை அப்படின்னு பார்க்கறதுக்குள்ள டக்குன்னு ஒருத்தன் பிளாஸ்மா வச்சு அடிச்சுட்டான். அப்படியே அடிக்க மாட்டான் தான் நினச்சேன். பட் அடிச்சுட்டான். நம்ம கையில் கண்ணு இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செத்து போகிறதா நம்மளுக்கு வாழ்க்கை பொழப்பா இருக்கே. நடந்து போச்சு. இந்த வீடியோக்கு நிறைய பேர் லைக் பண்ணாமல் இருக்கீங்க. லைக் போட்டுருங்க. லைக் இலவசம் தான், யாரும் காசுலாம் கொடுக்க தேவையில்ல. சின்னோண்டு காசு கொடுக்கறதுக்கு போல ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்தா ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சேனல் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நம்மளும் ஒரு நல்ல சேனல், நல்ல ஒரு கேமிங் சேனல், நல்ல ஒரு காமெடி சேனல், நல்ல ஒரு மோட்டிவேஷன் சேனல் கண்டிப்பாக பேர் வாங்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இவன் பார்த்தீங்கன்னா வந்தா 110 டேமேஜ் வாங்கிட்டான். மாப்பிள்ள நின்ற ஒரு இடத்துல நின்னாலே போதும் அப்படின்ட்டு நானும் ஊங்காங்க போடிட்டேன். சரி போய் அடிக்கலாம் பார்த்தா இன்னொருத்த வந்து அடிச்சு விட்டான். ஆனால் பேரில் போவோம் அப்படின்னு நினச்சிட்டு நானும் இவன்ட்டு இருக்க கன்லாம் எடுத்துக்கிட்டேன். ஆனால் MP5 0 புல்லட்டு. ஆனால் இவனுக்கு எப்படி தான் புல்லட்டு கிடச்சதோ தெரில. இவன் எடுத்து அடிச்சு விட்டான். போச்சு இந்த மேட்ச்சு நம்ம ஆறுங்கட்ட மேட்சாக போச்சு. சரி விடுங்க அடுத்த மேட்ச் வரலாம் அப்படின்ட்டு அடுத்த மேட்ச் வரப்போனால் இது பார்த்தீங்கன்னா 𝘿𝙄𝙎𝘾𝙇𝘼𝙄 அட மாப்பிள்ளை இங்கே கன்று இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு வரத்துக்குள்ளே 2 பேர் கீழே இறங்கிட்டானுவ. கீழே இறங்குறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொருத்த இறங்கிட்டான். போச்சா கன்று போச்சா முருகேஷா அப்படின்னு நினச்சிட்டு இங்கே எல்லாம் சுத்தப்பட்டு வராது. ஏதாவது ஒரு லூட்டு கீட்டு கிடைக்குமா அப்படின்னு பார்த்து போனால் UVZ கிடச்சிது, UC கன் கிடச்சிது. UVZ தான் எனக்கு வரும். சரி இதில் எவனா ஒருத்தனை போட்டு பொழக்கலாம், இந்த மேட்ச் நம்ம கையிலடா அப்படின்னு நினச்சிட்டு தான் இவங்க ஒருத்தன் அந்த அது பேர் என்னப்பா கோடாலி அன்னியன் கோடாலி வச்சு ஒரு சீன் போட்டுருந்தான். நம்மள்ட்ட இன்னும் 20 புல்லட் இருக்குது, சரி 30 புல்லட் இருக்குது. இவன்ட்ட இருக்க லூட் அப்படியே கொஞ்சமாக அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா பேராஃபுல்லாக இருந்துச்சு. 102 புல்லட்டு போடு வெறித்தனம் அப்படின்னு நினச்சிட்டு பேராஃபுல்லாக ரீலோட் பண்ணிட்டு எவனா வாங்கடா இன்னைக்கு வாங்கடா ஒத்தைக்கு விளாட்லாம் அப்படின்னு நினச்சிட்டு எவனுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருத்தனையும் காணும். பேல போவோம் ஒருத்தனையும் காணுமா அப்படின்ட்டு மேலே ஒருத்தர் இருக்காங்க பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலே பாருங்க ஒருத்தர் இருக்கான். இவன் என்னதான் பண்ணுறான், கீழே தான் இறங்கினானா என்னன்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கீழே இங்கே ஒரு பக்கி பைப்பில் வந்துட்டு இருக்கான். இவன் எப்படி அடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா நானும் அடிச்சு பார்க்குறேன், அடிக்கவே முடியல. நான் ரீலோட் பண்ண போயிட்டேன். சரி UVZ இருக்கு, நம்ம இதை வச்சு அடிச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த பொண்ணுக்கு நல்ல டேமேஜ் கொடுத்தேன். பட் அந்த பொண்ணு கவர் எடுத்துச்சு. தெரியாம அடிச்சான்னு டக்குனு ஒருத்தன் பாம்பை தூக்கி போட்டான். வேலை போவோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்மளுக்கு வேற நெட்வொர்க் பக் வேற. கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னே தெரில. டக்குன்னு நான் செத்து போயிட்டேன். இந்த பொண்ணு அடிச்சு தட்டுக்கு. ஐயோ AC 90ல் ஹெட்ஷாட் கொடுத்து உயரம் வாங்குறானுவேன். சரி அடுத்த மேட்ச் பக்கமாக வரலாம். அடுத்த மேட்ச்ல இருந்து என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்த மேட்ச் நம்மளுக்கு நல்ல ஒரு மேட்ச் கிடைக்குதான்னு பார்க்கலான்ட்டு வந்துட்டு இருக்கேன். சரி இங்கே பார்த்தீங்கன்னா 𝘿𝙄𝙎𝘾𝙇𝘼𝙄 ரீமாஸ்டர் போச்சுடா. இந்த வாட்டியாச்சும் கன் எடுக்கலாமா அப்படின்ட்டு பார்க்கலாம். சரி கன் எடுக்கிறதுலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் நம்ம கில்டுக்கு சேரணும்னா UID கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீனில் கூட ஷோ அது கொடுத்துருங்க. இங்கே வந்தோடனே ஒரு ஊரே இறங்கிருச்சு திரும்பியும். சரி ஏதாவது ஒன்று எடுக்கலாம் பார்த்தா நம்ம ஆஃப்லைன் நாட்டுக்கு. சரி விட்டுத்தில் இந்த மேட்ச் போனால் போட்டோம். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக கொண்டு வாங்க. ஓகே இந்த வீடியோ எத்தோட முடிச்சுக்கொள்வது ஸ்மால் மேன் கேமிங். அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.